கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய விலையேற பெற்ற நாமத்தில் நான் அன்போடு இந்த நாளுடைய வார்த்தைக்காய் நான் வரவேற்கிறேன். மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இது இந்த 2 மாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற கருப்பொருள். மகிமையின் மேல் மகிமை அடைவது என்றால் என்ன? நம்ம மனப்பாட வசனம் படித்தோம். சீனாயின் மலையின் மேலே அவருடைய மகிமை வந்ததை பார்க்குறோம். அவருடைய மகிமை எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் வெளிப்படையாய் தெரிந்தது. அவருடைய செயல்கள் மூலமாக, அவர்களிடத்தில் பேசிய விதத்தின் மூலமாக, அவர்களுக்கு காட்சிப்படுத்திய ஒவ்வொரு காட்சியின் மூலமாக வெளிப்பட்டது. ஸோ அந்த மகிமையை குறித்து நாம் தியானிப்பதற்கு, அல்லது அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த 2 மாதம் நேரம் எடுக்க போகிறோம். ஆகையினால இன்றைக்கு வாசித்து தியானிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3 முதல் 3 வசனங்கள். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதாயிருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த நாளுடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களோட கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை எழுதட்டும். உங்களுக்கே மகிமை உண்டாக அர்ப்பணித்து மீட்பர் பாதமணி நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் வசனத்தில் நம்ம இப்படியா பார்க்குறோம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ? எங்களை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோமா, எங்களை பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு யாராவது எங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறதா யோசிக்கிறீங்களா? என்னது இது? இப்படி துவங்கும் போதே இப்படி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு வார்த்தையை படிக்கிற மாதிரி இருக்கே. நீங்கள் இந்த சித்த வைத்தியர்களை பார்த்துருப்பீங்க. சித்த வைத்தியர்கள்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவங்க ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஃபோட்டோ, மினிஸ்டர்ஸுங்க ஃபோட்டோ, நடிகர்கள் ஃபோட்டோலாம் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய அவர் பெரிய ஆள், அப்படி அவர் நல்ல வைத்தியர்னா எப்படி நம்ம அடையாளம் காணணும்? அவர் பெரிய ஆளுங்கிட்ட என்ன பண்ணியிருப்பார்? அவங்க வந்திருப்பாங்க அங்கே அப்படின்னு. ஸோ நாம் என்ன பண்ணுவோம்? இவர் ஒரு நல்ல வைத்தியர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட போவோம். இப்போ இந்த வசனத்தோட விளக்கமே அதுதான். என்ன அப்படின்னா, பவுல் ஒரு கேள்வி கேட்குறார். நாங்கள் ஒரு நல்ல பிரசங்கி, அல்லது நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுல உத்தமமான ஊழியக்காரனை எங்களுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை நீங்கள் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் வேற எங்கேயாவது போகிறதா? கேள்வி அதுதான்.
இந்த ப்ரீஃபேஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு புத்தகத்துக்கு முகவுரை எழுதியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? புஸ்தகம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன உண்டு? ஒருத்தர் முகவுரைன்னா யாரோ ஒருத்தர் என்ன பெரிய ஆள் எழுதியிருப்பாங்க. ஃப்ரண்டில் என்ன எழுதியிருப்பாங்க? இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு சான்று கொடுத்துருப்பாங்க. பவுல் அவர்கள் நான் யார், என் ஊழியம் என்ன, நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு முன்னால் ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுதா? நான் என் ஊழியத்தை பற்றி உங்கள்கிட்ட யார்ட்னா ரெக்கமெண்டேஷன் வாங்கின்னு வரணுமா அப்படின்னு கேட்குறார். ஏன் இந்த கேள்வி? இப்படி ஒரு கேள்வி வர்றதுக்கு காரணம் என்ன? பவுல் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். பல வருஷமாக பவுலை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த லெட்டர் அவர் எழுதும் பொழுது கொரிந்து சபை பவுலை வேண்டாம் என்று சொல்லுகிறது. பவுலை பார்த்தா பிடிக்கல, பவுலுடைய உபதேசங்களை தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, பவுலை ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆக்சுவலா பவுல் யார்னா இந்த கொரிந்து சபையை அவர்தான் துவங்கினார். சீலாவும் தீமோத்தேயுவும் பவுலும் சேர்ந்து உருவாக்கின ஒரு திருச்சபை தான் இந்த திருச்சபை. ஒரு காலகட்டத்தில் இந்த திருச்சபைக்கு பவுலை பார்த்தாலே பிடிக்கல. அநேகர் சொல்கிறாங்க, நாங்கள் கேபாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், நாங்கள் வேற வேற, எங்களுக்கு பவுல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த 2 மாதம் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். மகிமை எங்கு இருக்கிறது, எதில் தேவனுடைய மகிமை விளங்கும், தேவனுடைய மகிமை விளங்கினால் நான் எப்படி இருப்பேன்? நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய மகிமைன்னு சொன்னால், தேவன் பேர் இருந்தால் தேவன் மகிமை வந்துருமா? தேவனுடைய மகிமை என்று சொன்னால் அவருடைய பேர் வைத்தது, அவருடைய வசனத்தை வாசிக்கிறது, ஊழியக்காரன்னு சொல்கிறது, சர்ச்சின்னு சொல்கிற எல்லா இடத்திலும் அவருடைய மகிமை இருக்கிறதா? அல்லது அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு பின்னால் வளருகின்ற விசுவாசிகள்கிட்ட அந்த தேவனுடைய மகிமை இருக்கிறதா? இதை ஆராயத்தான் இந்த 2 மாதம் நம்ம நேரம் எடுக்க போகிறோம். பவுல் என்ன கேள்வி கேட்டார்? நான் தேவனுடைய மகிமை உடையவனாக இருக்கிறேனா என்பது யாராவது உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? ஏன் பவுலை ரிஜெக்ட் பண்ணாங்க? பவுலுடைய உபதேசங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 10. பாருங்க, முதலாவது 7வது வசனத்தை பாருங்கள். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல, தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன். ரைட். உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாரும் என்ன சொல்றாங்க? குறிப்பாக பவுலுடைய நிருபங்களினாலே அவன் என்ன செய்யறான்னா பயமுறுத்துற மாதிரி பேசுறாரு. 10வது வசனத்தை பாருங்க. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனமும் அற்பமுமாய் இருக்கிறது என்கிறார்கள். என்ன சொல்றாங்க? கவனிங்க. வல்லமையான ஊழியக்காரன் இல்லை. யாரு? பவுல். பவுல் பேசினா எந்த மகிமையும் இல்லை. ஆளை பாருங்களேன், ஆழாக்குக்கு ஆடை போட்டு விட்ட மாதிரி இருக்கிறான். இதெல்லாம் பாஸ்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஊழியக்காரன் ஆயிடுச்சு. பார யோசனைனா என்ன? எங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணுறான்னு
சிரிக்கிற மாதிரி இருக்குதா? ஆசீர்வாதமாக இருக்குதா? எப்போ எடுத்தாலும் கண்டிப்பு, எப்போ எடுத்தாலும் சிடுசிடுன்னு சொல்லி எச்சரிக்கிற மாதிரியே பேசி கண்டிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஊழியமா? உண்மையவே கர்த்தர் தான் அழைச்சாரா இவரை? இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்குதா? அங்கே பாருங்க, கர்த்தருடைய மகிமைக்கு சான்று 10,000 பேர் இருக்கிறாங்க சர்ச்சில். அந்த பக்கம் பேய் ஓடுது, இந்த பக்கம் நாய் ஆடுது, எல்லாம் சர்ச்சே பாருங்கள் எப்படி இருக்குது. அதுங்க வியாதி சுகமாவது வல்லமையான ஊழியக்காரன்னு அதுதான். கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கிறது. அப்படியே மக்களை இப்போ நம்ம பாடினோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மகிமையின் மேகம் அப்படின்னு. நான் இப்போ அப்படியே எழுப்பி அப்படியே அப்படியே உங்களை ஆட வச்சு அப்படி உட்கார வச்சா என்ன ஆயிடுச்சு? இப்போ மகிமை மகிமை மகிமை. பவுல் ஒரே கேள்வி கேட்குறார், மகிமைன்னா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக இருக்குது, என்னை பார்த்தா உங்களுக்கு ஊழியக்கார மாதிரியே தெரியல. ஆக்சுவலாக கர்த்தருடைய மகிமை என்பதை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது, ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் பவுல் அவர்களுக்கும் இந்த சபைக்கும் இருந்த உறவு எப்படி இருந்தது? ஆரம்ப காலத்தில் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாயிருக்க பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 4வது வசனத்தை கவனிங்க. கொரிந்து சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுது என்ன பண்ணப்பட்டது? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி கொரிந்து சபை மக்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டது, ஸ்திரப்படுத்தப்பட்டது. பவுல் தான் கிறிஸ்து யார், அவருடைய உபதேசம் என்ன என்பதை அடிப்படையாக கொரிந்து மக்களுடைய இருதயத்திலே ஸ்தாபித்தார். பவுல் ஒரு அற்புதமான வேலை செஞ்சார். ஃபண்டமெண்டலாக சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். சரி, அது மட்டும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும், எல்லா அறிவிலும், மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கினார். பவுலுடைய ஊழியத்தினுடைய விளைவு என்ன? எல்லா உபதேசம், எல்லா அறிவு, மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டாங்க. என்னது? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள். 6வது வசனம் பாருங்க. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு ஆவிக்குரிய வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இது வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான். கொரிந்து சபை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, உபதேசம் போதிக்கப்பட்டது, கர்த்தருக்குள் வளர்ந்தார்கள், ஆவிக்குரிய வரங்கள் கிடைத்தது, சபை நன்றாய் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் சபை வளர ஆரம்பித்தவுடன் ஒரு சில புல்லுருவிகள் ஊடுருவி தவறான உபதேசங்களை கொண்டு வந்து என்ன சொன்னாங்க? பவுல் மட்டும்தான் ஊழியக்காரனா? பவுல் செய்கிற ஊழியத்தை பார்த்தீங்களா? பவுலுடைய ஊழியம் எங்கேயாவது கொஞ்சமாவது லிபரலாக இருக்குதா? அவன் நியாயப்பிரமாணத்தை சுத்தமாக மதிக்கிறதில்ல. அடுத்தது பெரியவங்களை அவன் மதிக்கிறதில்ல. அவன் பாட்டுன்னு ஊழியத்துக்கு வந்தானே. பேதுருக்கு எங்கேயா ரெஸ்பெக்ட் கொடுத்தானா? பேதுரு தானே ஆரம்பத்துலேருந்து ஆண்டவரோடு கூட இருந்தார். இப்படி நிறைய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து சபை இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பித்ததுன்னா, 2-3 உபதேசங்களினாலே கெட ஆரம்பித்து விட்டது.
அவர்களுக்கு கிறிஸ்துவினுடைய சாட்சி ஸ்திரப்படுத்தப்பட்டது, எல்லா உபதேசம் கொடுக்கப்பட்டது, எல்லா அறிவு கொடுக்கப்பட்டது, எல்லா வரங்கள் கொடுக்கப்பட்டது, சபையாக அற்புதமாய் கட்டி எழுப்பப்பட்டாங்க. அவங்க கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கிறா மாறினாங்க. இடையில் என்ன நடந்து விட்டது? அநேக கள்ள உபதேசங்கள் அவங்களுக்குள்ள பெருக ஆரம்பித்தது. லிசன், ஒரு சர்ச்சினுடைய மகிமை சரியாய் கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறாரோ அப்படி உருவாக்குகிறது தான் தேவனுடைய மகிமை. நீங்கள் இப்போ அப்படியே இங்கே நிறுத்திட்டு பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் திருப்பி பாருங்க. தேவன் வந்து தன்னுடைய மகிமையை காமிச்சார். சீனாய் மலையில் மேக ஸ்தம்பத்தில் இறங்கினாரு, அக்னி ஸ்தம்பத்தில் இறங்கினாரு. எல்லாவற்றிலும் அவர்கள் பார்த்தாங்க. என்னத்துக்கு பார்த்தாங்க? அவங்க அதிசயம் செஞ்சார், அற்புதம் செஞ்சார், சாப்பாடு கொடுத்தாரு. எல்லா விஷயமும் ஒரு கண்ணார பார்த்தாங்க. என்னத்தை பார்த்தாங்க? எதற்காக? நீங்களும் என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பதற்குத்தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்னுடைய பரிசுத்த ஜனம், இஸ்ரவேல் எனக்கு சொந்தம், என்னால் மீட்கப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்னுடைய ஜனம்னு வெளியே தெரியணும்னா என்னுடைய வசனத்தை நான் உங்களுக்கு தரேன், என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பூமியில் மற்ற எந்த ஜனத்தை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் மட்டும்தான் என்னுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் ஒருவர் கூட அந்த வசனத்தை கேட்டு உருவாகி கர்த்தருடைய மகிமைக்கான சாட்சியாக இல்லை. எரேமியா 31வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா 31 கூட திருப்புங்க. முப்பத்தி 1வது வசனத்தை பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, கவனிங்க, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ சீனாய் மலையில கர்த்தர் இறங்கி அவருடைய மகிமையை காண்பிச்சு என்ன கொடுத்தாரு? ஹலோ, சீனாய் மலையில் என்ன வாங்கினாங்க? அப்பமா, காடையா, கற்பலகை இல்லையா? வசனம் தானே வாங்கினாங்க. கையில் வாங்கினவங்க யாரும் கடைபிடிக்கலை. அதனால் நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அந்த புதிய உடன்படிக்கையில் வசனத்தை நான் கையில் தரமாட்டேன். எங்கே தருவேன்? இருதயத்தில் தருவேன்னு சொன்னார். இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னார். இப்போ லிசன், சபை மகிமையான சபை என்பதற்கு சாட்சி புகை போடுற சர்ச் இல்லை, கலர் லைட் வச்சுருக்கிற சர்ச் இல்லை. நீங்கள் கலராக நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்நிய பாஷையில் பேசி ஆவி துரத்தி நீங்கள் என்னென்னலாம், அது மகிமையான சபை. நிறைய பேர் தப்பெண்ணம் கொண்டிருக்கிறோம். மகிமையான சபை எது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் எழுதுகிற சபை தான் மகிமையுள்ள திருச்சபை. தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது? நீங்கள் பாடும் பொழுது அல்ல, நீங்கள் அசைந்து ஆடி தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது இல்லை, நீங்கள் உங்களையே மறந்து ஆர்ப்பரித்து அப்படியே உணர்வு ரீதியாக கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாம் மறந்து பேசிட்டீங்க. அங்கே இல்லை ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுது தெரியுமா இருக்கிறத நீங்கள் பார்க்கணும்.
அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது, அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இங்கு இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை மேகமாக பார்த்தாங்க, அக்னியாக பார்த்தாங்க. இங்கே கர்த்தருடைய மகிமை அவருடைய வார்த்தையில் வருகிறது. நிறைய கொரிந்து சபை மக்கள் என்ன சொன்னாங்க, அப்பல்லோ பாருங்க என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, செம்ம, ஐயோ இப்படி இல்லைங்க பேசணும். இந்த பவுல் என்னங்க பேசுறதுங்களாங்க, ஆள் பேசுறதே நிற்கிறதும் குள்ளமாக நிற்கிறாப்புல, உருவமும் சரியில்லை, குரலும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை, பிரசங்கன்னா எப்படிங்க பண்ணோம்? என்னங்க நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அது எப்படி தெரியுங்களா பேசணும், எப்படி தெரியுங்களா வரணும் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. பவுல் இப்போ சொல்கிறாரு, நீங்கள் மகிமையை அற்புதத்தில் பார்க்குறீங்க, நீங்கள் மகிமையை அடையாளத்தில் பார்க்குறீங்க, நீங்கள் மகிமையை வேறு எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் இப்போ உங்ககிட்ட வரும்பொழுது நான் உண்மையாகவே கர்த்தர் தான் என்னை அனுப்புனாருங்கிறதுக்கு நீங்கள் சான்று தேடுறீங்களா? உங்களுக்கு ஃப்ரீ ஃபேஸ் தேவையா? உங்களுக்கு ஒரு முகவுரையோடு நான் வரணுமான்னு கேட்டால் நான் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கான வசனத்தை தேவன் என் மூலமாக கொண்டு வந்தார். நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சி உங்களிடத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் சம்பூர்ணமாக்கப்பட்டீர்கள். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நீங்கள் நிறைவாக்கப்பட்டீங்க. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்க ஒரு சபை ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உங்கள் மகிமையை வேறு இடத்துல கொண்டு போக பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ விசுவாசம் சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நீங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:2 எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற, சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்களுடைய நிருபம் நீங்கள் தானே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைக்குள்ள வரும்பொழுது எத்தனை பேர் ஒரு வெள்ளைத்தாளை போல உள்ள வந்தீங்க? நீங்கள் ஏற்கனவே ஃபுல்லாக எழுதி வச்ச மாதிரியே உள்ளே வந்திருந்தீங்கன்னா, ஏற்கனவே யாரோ எழுதின மாதிரியே இருந்தீங்கன்னா, தேவன் என்னை கொண்டு உங்கள் இருதயத்தில் என்ன எழுதுவார்? தேவன் சொன்னார், புதிய உடன்படிக்கையில் நான் அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன். இதுவரைக்கும் எத்தனை பேர் இருதயத்தில் தேவன் என்னை கொண்டு எழுதியிருக்கிறார்? நீங்கள் இந்த சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய மகிமை என்பது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது, அவர் என் இருதயத்தில் எழுதுகிறதில் இருக்கிறது. ஆனால் நாமும் பல்வேறு விதமான அறிவினாலும் பல்வேறு விதமான உபதேசத்தினாலும் வேறு விதத்தில் ஸ்திரப்பட்டபடியினாலும் வேறு விதமான வரங்களை உடையவர்களாக இருப்பதினாலும் தேவன் இந்த இடத்துல நம் இருதயத்தில் எழுதுவதற்கு நாமே தடையாக இருப்போம். I will tell you, இப்போ 1 கொரிந்தியர் 1 நம்ம வாசித்தோம் இல்லையா, நீங்கள் கிறிஸ்துவினுடைய சாட்சி உங்களிடத்தில் ஸ்திரப்பட்டபடியேனா, உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம், அதில் ஸ்திரப்பட தான் சர்ச்சுக்கு வந்தேன்னு சொன்னால் நிச்சயம் உங்கள் இருதயத்தில் எழுதியிருப்பார். கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு தான் நான் இங்கே வந்தேன், கிறிஸ்து எழுதியிருப்பார். கிறிஸ்துவனுடைய அறிவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அது தேடி வந்ததுன்னா தேவன் எழுதியிருப்பார். கிறிஸ்துவனால நான் செயல்படுறவனாக மாறி இருக்கணும், தேவன் நிச்சயம் எழுதியிருப்பார். ஆனால் நம்ம வரும்பொழுதே இன்னும் இந்த சர்ச் இப்படி இருக்குது, இந்த சர்ச்சில் இந்த விஷயம் அப்படி இருக்குது, ஏன் இது இப்படி இருக்குது, எனக்கு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ், ஏற்கனவே எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்குது. வந்த பிற்பாடு இங்கே இருக்கிறேன், திடீர்னு யூடியூப்பில் பார்க்குறேன், வேறு சர்ச்சில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வினோதமாக தோன்றுது, வேறு சர்ச்சில் இருக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது,
வேற பாஸ்டர் பேசுறது சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அநேக உபதேசங்களினாலே நான் அலகழிக்கப்படுகிறேன். என் இருதயம் கிறிஸ்துவினால் எழுதப்படுவதற்கு பதில் நானாக கிறுக்கிட்டு ஒன்று ஒன்றா எனக்குள்ளே எழுத பார்க்குறேன். என்னை இதுவரைக்கும் யார் எழுதுனதுன்னு கேட்டால், யாருக்கும் நான் இடம் கொடுப்பதில்லை. நான் தான் என் இருதயத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய படிப்பு ஒரு சில நேரத்தில் உங்களை முட்டாள்தனமாக்கிடும், உங்களுடைய அறிவு ஆக்கிடும், உங்கள் அனுபவம் ஆக்கிடும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு நான் நினைக்கிற மாதிரி இல்லையே. இன்னைக்கு ஏதாவது இருதயத்தில் எழுதுறதுக்கு இடம் கொடுத்துருப்பேன்னா, இங்கே உட்காந்துக்கிட்டு என் மூளை ஒன்று வேலை செய்யும். ஏன் இந்த பாஸ்டர் இப்படி பேசினுக்கிறாரு? இப்படி தானே இந்த வசனத்தை பேசணும். ஏன் கொஞ்சம் அன்பாக பேசக்கூடாதா? ஏன் இப்படி நடத்தக்கூடாதா? ஏன் அப்படி பேசக்கூடாதா? இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமா? நான் கடைசி வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து தேவனுடைய மகிமை என்னை மாற்றுவதற்கு பதில் நான் மாற முடியாதவனாகவே கடைசி வரைக்கும் காலம் கழித்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ணும்போது என் இருதயத்தில் தேவன் எழுதினதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆமாம் தானே? நான் சர்ச்சு பாஸ்டர் 18 வருஷம் ஆயிடுச்சு. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் கொடுக்கலன்னா கர்த்தர் இருதயத்தில் எழுதுவாரா? நேற்று நைட்டு 11:30 மணி வரைக்கும் நான் உட்காந்து அந்த 3 செய்தி 2 முறை கேட்டேன். நீங்கள் எத்தனை முறை செய்தி கேட்பீங்க? இதோ இதை முடிச்சுட்டு போன பிறகு திருப்பி இதை பற்றி என்ன கவலை எனக்கு கிடையாது. நான் என் பாஸ்டரோட செய்தியை 2 முறை கேட்டேன். நேற்று ஒரு நாள் 6 மணி நேரம் செலவு பண்ணேன். எதுக்கு தெரியுங்களா? என் இருதயத்தில் என்ன எழுதப்படுகுதுன்றதை கவனிக்கிறதுக்கு. எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். என்ன ஆறுதல்? எலியாவை உற்று பார்த்த பொழுது என் மனசுக்கு ஒரு பெரிய நான் அப்படிப்பட்டவனாக இருக்கணும். என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்டாகி என்னை ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னது. நாங்கள் வந்திருக்கிறேன். என்னை இங்கே வர வச்சது யார்? என் விருப்பமா? என்னுடைய திட்டமா? என்னுடைய எதிர்பார்ப்பா? இல்லவே இல்லையே. நான் விசுவாச சபைக்காக வாழ போகிறேன்னு என்ன பிறந்ததுலேருந்து நான் அப்படி ஏதாவது கற்பனை பண்ணி வந்தேன்னா இல்லை. என்னை இங்கே கொண்டு வர்றதுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சார்னு நான் திருப்பி பார்க்குறேன். என் இருதயத்தில் அவர் எழுதினது என்றைக்கு எழுதினார்? 2007 வருஷம் ஜஸ்ட் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் அந்த ரீதியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடக்கும்பொழுது ஆக்சுவலாக இந்த சபைக்கு ஊழியக்காரனா நீ போக முடியுமான்னு கேட்குறப்போ என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் என் மனதில் எழுதுகிறார்கள். அதுவும் குறிப்பாக எனக்கு உற்ற தோழன், உயிர் நண்பன் சொல்லுவான் பாஸ்டர் சாலமன். அவன் சொல்கிறான், டே சிக்கிறாத, அங்கே என்ன கிடையாது, ஆட்களே கிடையாது, அங்கே சுற்றி ஒரு வீடு கிடையாது, காட்டில் கொண்டு போய் போட்டுருவாங்க, போயிடாத சார், நம்ம வேறு பிளான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்படி தான் ஊழியம் பண்ண போகிறோம், அப்படி இப்படின்னு பயங்கரமான பிளான். என் மனசில் எல்லாருமே எழுதுகிறாங்க. தேவன் என் இருதயத்தில் எழுதுறத அன்னைக்கு ஒத்து பார்த்தேன், கவனித்தேன். என்ன சொன்ன தெரியுமா? தம்பி, எல்லா வசதியும் ஊழியத்துக்கு போகணுன்னா உலகத்தில் எல்லாரும் போவாங்க, எதுவுமே இல்லாத இடத்துக்கு நீ போக மாட்டியான்னு என் கர்த்தர் என்கிட்ட என்னுடைய மைண்டில் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, என் இருதயத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சேன் வேகமாக பாஸ்டர் வந்து சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் என்ன அனுப்புங்க, நான் போகிறேன். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் தேவனுடைய மகிமையை பார்க்குறேன், என் இருதயத்தில் எழுதுறதை பார்க்குறேன். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்னை வழிநடத்துறதை பார்க்குறேன். 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபை ஒருவேளை 2005 மே மாதத்துக்கு நான் வரும்பொழுது உலையான சேற்றில் தான் நடந்து வந்தேன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த இடம் ஒரு ஏதோ வனாந்தரம் போல காட்சி அளித்தது. நான் கர்த்தருடைய மகிமையை அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எப்படி பார்க்குறேன்? 2007 வருஷம் நவம்பர் மாதம் எந்த பகுதியிலிருந்து நான் பேச ஆரம்பித்திருக்கிறேன், இந்த சபையை தேவன் எப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி உபதேசித்திருக்கிறாரு, எப்படி இருதயங்களை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எத்தனை இருதயங்கள் அவர் எழுதுறாரு நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
இருதயங்களை எழுதுறது தான் இந்த சபையினுடைய மையம், ஊழியம். அதுதான். நீங்கள் டான்ஸ் ஆடுறது, பிசாசு துரத்துறது, பில்லிசீனி எடுக்கிறது, கட்டுகளை எடுக்கிறது, இதெல்லாம் வியாபார ஸ்தலங்களாய் மாறிவிட்டது. கிறிஸ்துவானவருடைய மகிமை அங்கே இருக்குதுன்னு நீங்களா நினச்சிக்கிட்டீங்கன்னா ஏமாந்து போங்க. உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்கிற பொழுது அவர் சொல்லுவார், உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவருடைய மகிமை அற்புதத்தில் அல்ல, அவருடைய மகிமை நீங்கள் கண்ணோக்கிக்கிட்டு இருக்கிற மேற்புறமான வெளிப்புறமான தோற்றங்களில் அல்ல. அவருடைய மகிமை எங்கே தெரியுமா இருக்குது? வசனத்தில் இருக்கிறது. அதை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் எழுதுகிறதில் இருக்கிறது. அந்த மனிதனை என்னவாக மாற்றுகிறார் என்பதில் இருக்கிறது. பேதையாக ஒரு வாலிபன் இந்த சபைக்குள்ளே வந்தான். பேச தெரியாத ஒருவன் வந்தான். கர்த்தரை அறியாத ஒரு பெண் வந்தாள். உண்மையாகவே சோர்ந்து போய், ஒடுங்கி போய், நடுங்கி போய் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்றிருந்த ஒரு நபர் இந்த சபைக்கு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் எழுதினார். இப்போ நம்ம இங்கே நிறுத்திட்டு ஒரு கவனிப்போம். இங்கே வரக்கூடிய அவ்வளவு பேர் இருதயத்திலும் தேவன் எழுத விரும்பினார். ஆனால் நான் விட்டு கொடுத்தேனா என்பது தான் கேள்வி. தேவன் எழுத விரும்பினார். ஆனால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? எழுத விரும்பினதை நான் மாற்றிக்க விரும்புகிறேன். எழுதுவதற்கு விட்டு கொடுப்பதில்லை. இங்கே உட்கார்ந்தே கடின இருதயத்தோடு சிந்திப்பது, இங்கே உட்கார்ந்துக்கிட்டே வேறு விதமான சிந்தையில் இருப்பது, இங்கே உட்கார்ந்துக்கிட்டே பிரிவினைவாதம் பேசுவது, இங்கே உட்கார்ந்துக்கிட்டே இதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இங்கே உட்கார்ந்துக்கிட்டே இது ஏன் இப்படின்னு கேள்வியோடு இருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய நிருபமாய் மாற வேண்டிய ஒவ்வொருவரும் நீங்களாக உங்கள் பேஜை எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. கொரிந்து சபைக்கு பவுலை ஏன் தெரியுமா பிடிக்கல? பவுல் எழுதுறது பிடிக்கலைங்க உங்களுக்கு. ஆரம்பத்தில் சூப்பராக இருந்துச்சு. அவர் தான் ஊழியத்துக்கு உழைச்சிட்டு வந்தார், அவர் தான் ஸ்தாபிச்சார். ஆனால் இப்போ போக போக பிடிக்கல. ஏன்னா மற்றவங்கள பார்த்தா அப்போலோ சூப்பராக பேசுகிறாரு, இந்த பக்கம் பாரம்பரியத்தை மையப்படுத்திக்கிட்டு இருக்கிற பேதுரு இந்த பக்கம் இருக்கிறாரு, ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குரூப்பு யோசிக்கிறாங்க. பவுலை பிடிக்கல. கண்டிக்கிறவங்களை யாருக்குமே பிடிக்காதில்ல, எச்சரிக்கிறவங்களை பிடிக்காதில்ல, உணர்த்துறவங்களை பிடிக்காதில்ல, சத்தியத்தை சொல்கிறவங்களை பிடிக்காதில்ல. சத்தியத்தை உங்களுக்கு சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்துருவாயிட்டேன்ல. மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் விரும்புகிறதெல்லாம் அவங்க பேசுவாங்க. செவித்தினவு உள்ளவர்களாகி அநேக போதகர்களை தேடிக்கொண்டிருக்கிற காலம் இது. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் இது. இன்றைக்கு உணர்ச்சி வசப்படுகிற இடத்துல சேருகிற மக்கள் கூட்டம் அதிகம். ஆனால் சத்தியத்தை கேளுங்கன்னு சொன்னால், இங்கே இருதயத்தில் எழுதுன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறீங்க. உண்மைங்க, காதை மூடிட்டு உட்காந்துக்கிறோம். கொரிந்து சபையை பார்த்து சொன்னார், எங்களால் எழுதப்பட்டும். சரி, பவுல் நேரடியாக எழுத, தேவன் பவுலை கொண்டு எழுதினார். வேத வசனத்தில் எந்த வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாகிறாது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தேவ வசனங்கள் எல்லாம் தேவ மனுஷர்கள் என்ன பண்ணாங்க? பரிசுத்தவான்கள் தேவ ஆவியினால ஏவப்பட்டு, நான் திரும்ப உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவரை சாட்சிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளும் உங்களை இடித்து போட நான் பிரசங்கித்ததே இல்லை. உங்களை குத்தி காயப்படுத்தி அனுப்புறதுக்கு நான் பிரசங்கம் அல்ல. ஒருவேளை அது ரூத்தாக இருந்தாலும் சரி, பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, இவ்வளவு காலமும் நான் உங்கள் 2 பேர் இருதயத்தில் எழுதுறதுக்கு தான் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். ஒருவேளை அவங்களுடைய வீட்டுக்காரங்க கணேசனாக இருக்கட்டும், அது சாமுவேலாக இருக்கட்டும், நான் இருதயத்தில் எழுத விரும்புகிறேன். தேவன் என்னை கொண்டு எழுத விரும்புகிறேன். இந்த பேனா அப்படி தான். இது வேற பேனாவோட ரொம்ப நல்லா எழுதுகிற பேனாலாம் கிடையாது. இந்த ஸ்டீஃபனுங்கிற பேனா எப்படியோ அப்படித்தாங்க. என் ஸ்டைல் தான், என்னுடைய இந்த குரல் தான். இது ஒரு கேவலமான குரல், உருவம் சரியில்லை,
இன்னைக்கு கோட்டு போட்டுங்கிறதுனால அதை பார்க்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கழட்டிட்டா பார்க்குற மாதிரியே இருக்காது. அந்த உருவம் ரொம்ப அற்பமான உருவம் தான். சொல்லப்போனால் பிரசங்கம் நல்ல பிரசங்கமாக கூட தெரியல. ஆனால் தேவன் இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு உங்கள் இருதயத்தை உருவாக்க விரும்புகிறார். அவருடைய மகிமைக்கு ஒப்பாக மாற்ற விரும்புகிறார். சபையில் தேவனுடைய மகிமை எப்பொழுது இருக்கணும்? தேவனுடைய மகிமை பிரசன்னமாக இருக்கும்போது எனக்கு கண்ணுறக்கம் வருதுன்னா எப்படி? எனக்கு கவனம்லாம் வேற எங்கன்னா போதுன்னா எப்படி? இதை எதிர்த்து உட்கார்ந்தா எப்படி? மனசில் இந்த பிரசங்கி ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருந்தா நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவங்க? எங்களால் எழுதப்படுகிற நிருபமாய் நீங்கள் தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக இருதயத்தில் உணர்வுகளை உருவாக்கும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையாக பேசுகிறார். என்ன சொல்லப்போனா நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறோம், பாஸ்டர் நாங்கள் சூப்பராக உண்மையவே மதிக்கிறோம், நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு இந்த பிரசங்கத்தோட்டு வேறு பிரசங்கம்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் அப்படிலாம் வேறு எங்கேயும் கேட்டதில்லை, இதை தான் நாங்கள் மையமாக கேட்குறோம். உங்களுக்கும் பதில் இருக்குதாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் பிரசங்கம், இதை தான் கேட்குறோம், இதை தவிர்த்து நாங்கள் வேறு எதையும் கேட்குறதில்ல, இதை கேட்கும்போதே கொஞ்சம் தூங்கிடுவோம், இருந்தாலும் இதை தான் கேட்போம், இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, இதை விட்டு எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, நாங்கள் வேறு யாருக்கும் செவி சாய்க்க மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எழுதுனத எத்தனை பேர் வாசித்துருக்குறாங்க உங்ககிட்ட? அடுத்த கேள்வி அதுதான். எங்களால் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் என்ன பண்ணோம்? இப்போ நீங்கள் தேவ மகிமை உங்களுக்குள்ள வந்துருச்சுங்கிறத யார் பார்த்துருக்கணும்? அடுத்தவங்க பார்க்கணும். இல்லை, நீங்கள் கேட்டது உண்மைனா, நீங்கள் எழுதப்பட்டது உண்மைனா அடுத்தவங்க வாசிக்கிற மாதிரி இல்லை இருந்திருக்கணும் அது. ஆனால் அப்படி இல்லையே. தேவனுடைய மகிமை எங்கே? அன்னைக்கு கையில் கொடுத்தாரு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, அவங்க யாரும் கடைபிடிக்கல. இப்போ எங்கே கொடுக்குறாரு? இருதயத்தில் கொடுக்குறாரு. இருதயத்தில் கொடுக்குறாருன்னா நான் எழுதுனது உண்மைனா உன் இருதயத்தை பார்த்து ஒருத்தவங்க வாசித்திருக்கணும். யார் வாசிக்கிறா? அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வாசிக்கிறாங்களா? தேவன் ஒவ்வொரு வாரமும் நம்ம இருதயத்தில் எழுதினாரு. யார் வாசித்தது? உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் எழுதினதை இன்னொருத்தவங்க வாசித்தாங்களா? சரி, நான் எழுதினேன் வாசிக்கணும்னா அது யாருடைய நிருபமாக இருக்கணும்? கிறிஸ்துவின் நிருபம். கிறிஸ்து உங்ககிட்ட எழுதியிருக்கணும். நீங்களே எழுதினதில்லை, ஸ்டீஃபன் பாஸ்டர் எழுதினதில்லை. இது கிறிஸ்து ஸ்டீஃபன் பாஸ்டர் மூலமாக நீங்கள் கீழ்ப்படிந்ததுனால, விட்டு கொடுத்ததுனால, தாழ்மையாக இருந்ததுனால, ஏற்றுக்கினதுனால அவர் எழுதினது. இத்தனை வருஷம் சபைக்கு வந்தேன்ல, எனக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்கிறார். அந்த ஊழியக்காரன் உண்மையாகவே கிறிஸ்துவின் ஊழியக்காரனா நான் ஆராய்ந்து பார்க்குறேன். எஸ், மகிமையுள்ள வார்த்தைகளை என் இருதயத்தில் எழுதும்படியான ஒரு ஊழியக்காரை கொடுத்துருக்கிறார். நான் தான் சொல்லுவேன், இதெல்லாம் ஊழியக்காரனா? இந்த ஆள் நான் உத்தமாக இருக்கிறார், இந்த ஆள் நான் உண்மையாக இருக்கிறாரு, இந்த ஆள் நான் சரியாக இருக்கிறாருன்னு சொல்லி நான் என்ன பண்ண தெரியுமா? நான் என்னவோ இந்த ஊழியக்காரனோட பரிசுத்தமான ஆன மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்கு என்ன காரணம் தெரியும்? என்ன தெரியுமா நடக்குது? என்னை குறை சொல்கிற எல்லாருமே எங்கேயா கெட்டு போயிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். அது பிசாசோட தந்திரம். பவுல் சரியில்லைன்னு சொல்கிற எந்த கொரிந்து சபை உண்மையாக இருந்துச்சா? பவுலை வேணான்னு சொன்ன கொரிந்து சபை உயர்ந்து வளர்ந்துருந்துச்சா? இல்லை. அவங்க கெட்டு போகிறதுக்கான வழி அது. நீங்கள் என்றைக்கு உங்கள் ஊழியக்காரனையும் சபையும் குறை சொல்கிறீங்களோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. ஏன் தெரியுமா? அது பிசாசோட தந்திரம். நீங்கள் இங்கே வந்து தேவனுடைய மகிமையை பார்க்கணும். தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது? அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிறதுல இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கங்க. போன சண்டே நம்ம படித்ததை விட்டுருங்க. ஒவ்வொரு வாரமும் இப்போது ஆரம்பித்த 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு 6ஆம் தேதி வரைக்கும் யாத்திரையாகும் புஸ்தகத்தை என்ன பண்ணுறோம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாத்திரையாகும் புஸ்தகத்தை படிக்கிறப்போ இன்றைக்கு மோசேயினுடைய தாயாரை பற்றி எழுதப்பட்டதை நம்ம வாசித்துருக்குறோம். இன்றைக்கி எத்தனை பேர் ஃபெய்த்ஃபுல்லாக வாசித்தோம்? இவ்வளவு பெண்கள் இருக்கிறீங்க. ஒரு தாயார்னா எப்படி இருக்கணும்? ஒரு அன்னையினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தால் எப்படி ஒரு மோசே உருவாக்கப்படுவான்? இன்னைக்கு படித்தோமா? எத்தனை தாயார் இது எனக்கு தான் சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கிட்டோம். தேவன் எழுதுறதுக்கு நான் இடம் கொடுக்கறது இல்லையே. நான் தான் தூங்குறேனே. நான் இன்னைக்கு சர்ச்சு, அதனால நான் லேட்டாக எழுந்திரிப்பேன். எனக்கு நிறைய சமைக்கிற வேலை, ரெடி ஆகிற வேலை, நான் படிக்க மாட்டேன். அது வாட்ஸ்அப்பில் அப்படியே மறைஞ்சிரும்.
யாத்திரையாகமம் இந்த 1வது சாப்டர் 2வது முறை படிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு முறை இல்லை. 2022 10வது மாதம் இது நம்ம படிச்சிருக்கிறோம். 3 வருஷம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரத நினைவூட்டுகிறார். அப்போ கூட நான் படிக்க மாட்டேன். என் இருதயத்தில் எழுதுறதுக்கு கர்த்தர் எப்படியாவது பிரவேசிக்க விரும்புகிறார். நான் எல்லா இடத்துலையும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். இன்றைய சிந்தனை படிக்கிறதில்லை. பி ஆட்டிடியூட் படிச்சுட்டு இருக்கிறோம். பெரம்பலூரில் இரக்கமுள்ளவர்களை படிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் இரக்கமுள்ளவங்களாக மாறணும்? 3வது வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறோம். சர்தை சபையை பற்றி படித்தோம். எத்தனை பேர் இருதயத்தில் எழுதுறதுக்கு இடம் கொடுத்தோம்? நேற்று டிசைபிள்ஷிப் கிளாஸு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான ஒரு குணாதிசயத்தை பற்றி படித்தோம். எத்தனை பேர் படிக்கிறதுக்கு வந்தோம்? இருதயத்தில் எழுதுறதுக்கு தேவன் இரக்கமுள்ளவராய் நேரத்தை கொடுத்து வாய்ப்பை கொடுத்து நம்மை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. நாம் தான் எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திட்டு கூப்பிடுறாரு. வாங்க வாங்க வாங்க, நான் உன் இருதயத்தில் எழுதணும், நீ என்னுடைய நிருபமாக மாறணும் கூப்பிடுறாரு. நாம் என்ன தெரியுமா செய்கிறோம்? நான் மாடு வாங்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வீடு கட்டியிருக்கிறேன், எனக்கு அங்கே வேலை இருக்குது, எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. உண்மையாகவே தேவன் உங்கள் இருதயத்தில் எழுதுறதுக்கு கூப்பிட்டாரு. எத்தனை வருஷமாக கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. சரி, எழுதினார்னு சொன்னல, யார் கிறிஸ்து உன்னிடத்தில் எழுதினதை வாசிக்க முடியாது நீ இருந்திருக்கிற இது வரைக்கும்? தேவனுடைய மகிமையை இந்த உலகத்தில் எல்லாரும் பார்க்கணும். நான் இன்னைக்கு வாசித்தேன் இல்லையா ஒரு பகுதி, 1 ராஜாக்கள் 17. நம்ம ஒரு சம்பவத்தை படித்தோம். உண்மையாகவே சாரிபாத் விதவை நான் சாகிறதுக்கு தான் நீ வந்தையான்னு கேட்டா. கஷ்டப்படுத்திட்டா, கோபப்படுத்திட்டா, வருத்தப்படுத்திட்டா. அந்த மகன் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவள் சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17. ராஜாக்கள் 17:24. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீர் தேவனுடைய மனுஷன். அவ குறை சொன்ன உடனே அவன் விலகி போயிருந்தான்னா அவன் தேவனுடைய மனுஷனே இல்லை. நீ என்னை குறை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பேருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தான்னா அவன் தேவனுடைய மனுஷனே இல்லை. வருத்தத்தோடவே அந்த வேலையை செஞ்சிருந்தான்னா அவன் தேவனுடைய மனுஷனே இல்லை. அவனுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? நீ அறியாதவள், தேவனை அறியாத ஒரு மனுஷி, தேவனுடைய வல்லமை தெரியாது, தேவனுடைய வார்த்தை தெரியாது. நான் நடக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழக்கூடியவன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ கேரி தின்னும் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்திருன்னு சொன்னார். நான் போனேன். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் எனக்கு உண்டாகி நீ சாரிபாத் என்னும் ஊருக்கு போன்னு சொன்னார். நான் என் லைஃப் முழுக்க தேவனுடைய மகிமை எங்கே தெரியுமா பார்க்குறேன்? அவருடைய வார்த்தையில். அவர் சொன்னால் நான் கேட்பேன். என் லைஃப் முழுக்க தேவனுடைய மகிமை இருக்கிறது. இப்பொழுது நடந்திருக்கிறது இல்லையா, இதில் கூட தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த பிள்ளையை உயிர் பெறுவதற்கு மன்றாடுன்னு கர்த்தர் உயிர் கொடுத்தாரு. இப்போ ஒரு மனுஷி அறிந்து கொண்டால், என்ன அறிந்து கொண்டால்? நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தைன்னு இப்போ நான் அறிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் சபைக்கு வந்து ரிட்டன் போகும்போது நம்ம ஊரில் கேட்குறாங்க, இதைத்தானா உன் சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க, இதை கற்றுக்கோ, அங்கே போனீங்க, உங்கள் பாஸ்டர் இதான் சொன்னாரா? நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை போடுங்களேன், நீலாம் எதுக்குடி சண்டைக்கு போ, சத்தியம் வேற சண்டே ஆனால் எங்கே போகிற? சர்ச்சுக்கு போகிற.
நம்மளை பார்த்து அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுறாங்களே. ஆனால் சகல மனிதரும் அறிந்து கொள்ளணும் என்ன, இங்கே வரும்பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமை என் இருதயத்தில் எழுதினார், இரக்கமுள்ளவன்னா இப்படி தான் இருக்கணும். எத்தனை பேர் இருதயத்தில் எழுதிக்கிட்டீங்க? இன்னைக்கு இதுக்கு மேலே எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் அதை பார்ப்பாங்க, வாசிப்பாங்க? இரக்கமுள்ளவன்னா இதோ இங்கே இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க தாங்க. சொல்லுங்களேன். கற்பலைகள் அல்ல, காகிதத்தில் அல்ல, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும். தேவன் இத்தனை வருஷமாக என் இருதயத்தை மறுபடியும் ஷேப் பண்ணுறார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது. கர்த்தர் ஒவ்வொன்றாய் ஒழுங்குபடுத்தினார் அல்லவா? சேம், நான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் வந்தேன் இங்கு. கர்த்தர் என்னை ஒவ்வொரு கேரக்டராய் என்னை உருவாக்கி தேவன் எப்படி இருப்பார்னு காட்டுவதற்குத்தான் என்னை இந்த பூமியில் வச்சிருக்கிறார். தேவனுடைய மகிமை எங்கே இருக்குது? ஒரு மகிமையின் மேகம் எங்கே மூடுதான்? அந்த இடத்த மூடுச்சு. இப்போ சொல்லுங்க, இப்போ எங்கன்னா புகை பெருசாங்க எதனா மூட போதா? திடீர்னு ஒரு பெரிய லைட் வருமா? இங்கே எதுவுமே இங்கே இருக்காதுங்க. அன்னைக்கு சீனாய் மலையில் இறங்கினார், அன்றைக்கு கூடாரத்தின் மேலே இறங்கி காமிச்சார். இதெல்லாம் பிரத்யட்சமாய் காட்டப்பட்டது. ஆனால் எதற்கு? வசனத்தின்படி ஒரு மனிதன் மாறுவதற்கான அடையாளங்கள் இதெல்லாம். இனிமேல் அந்த அடையாளம் நமக்கு தேவையில்லை. அடையாளம்னா ஒன்று தான், தேவனுடைய மகிமை எங்கே தெரியுமா இருக்குது? என்ன பாருங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரே உம்மை நீர் மகிமைப்படுத்தும் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் இப்பொழுது உண்மை என்ன பண்ணியிருக்கிறேன்? மகிமைப்படுத்தியிருக்கிறேன். என்ன தெரியுமா மகிமைப்படுத்தினேன்? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒன்று, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் என்ன பண்ணியிருக்கேன்? உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்கள் மகிமையை வாங்க வந்தீங்களா? ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தருடைய மகிமை நம் மீது இறங்குகிறது, பனியை போல பொழிகிறது, நம்ம இருதயத்தில் எழுதுகிறது. நாம் இடம் கொடுத்தோமா? தேவன் நம்ம இருதயத்தில் எழுதுறதுக்கு இடம் கொடுத்தோமா? ப்ளீஸ் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இடம் கொடுக்கலன்னா உருவாக்கப்படவே மாட்டீங்க. வெறுமையான காகிதம், ஒழுங்கில்லாத இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சரி பண்ணுவார். ஆனால் கீழ்ப்படியணும், விட்டு கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நீங்கள் இங்கே வந்து வேறு சிந்தையாக போனால், கடின இருதயத்தோடு போனால், எழுத இடம் கொடுக்கலன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கவே முடியாது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, இதுதான் கருப்பொருள். ஸோ மகிமைன்னு சொன்னால் தேவ வார்த்தையை எனக்கு கொண்டு வருகிறவர்களை நான் எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? ரியலி ஐ அப்ரிஷியேட் மை பாஸ்டர். நான் உண்மையை ஓடி போய் நான் மேக்ஸிமம் யார் காலையும் நான் விழமாட்டேன், மனுஷன் காலில் விழமாட்டேன். நான் ஒருத்தங்க காலு கீழே போய் உக்காந்துங்கன்னு நினைக்கிறேன்னா அது என் பாஸ்டர் தான். ஏன் தெரியுங்களா? உண்மையாக உத்தமாக என் இருதயத்தில் எழுதுறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அவங்கள ஒரு பொழுது நான் குறையாக எடுத்துக்க மாட்டேன். அவங்கக்கிட்ட குறை பார்க்காம நிறையா என் வாழ்க்கையில் எழுதுகின்ற இடத்துல நின்னா பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் எழுதுவார். அவங்கள குறை சொல்லிட்டா நான் என் இருதயத்தில் எப்படி எழுதுவார் சொல்லுங்கள்? நான் என் வாழ்க்கையை நான் சரியாக பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறீங்களா? பாருங்கள். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இது இல்லைன்னு சொன்னால் அதையும் தேவன் உங்களுக்கு புரிய வைப்பார். இது தேவனுடைய வார்த்தைன்னு விசுவாசிச்சிங்கன்னா இன்றையிலேருந்தாவது தேவனுக்கு இடம் கொடுங்க. தேவன் நம்ம இருதயத்தில் எழுதிட்டோம். கண்களை முடித்தோம். பல இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய மகிமையான வார்த்தைக்காக நன்றி. எங்கள் இருதயங்களில் எழுதுவதற்கு நாங்கள் பல தடைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். குறை சொல்லி அப்புறமாய் விலகி போக விரும்புகிறோம். வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய மகிமை இருக்கிற இடத்த அசட்ட பண்ணுறோம். மன்னிச்சிருங்கப்பா. செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தை எங்களை நடத்திட்டோம். மீட்பெருமரும் இரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.